மோகா, அம்மா பேசுறேன்டா. எங்கடா தம்பி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கிற? தீபாவளி வந்துருச்சு, தெரியுதா இல்லையா உனக்கு? சீக்கிரம் வீட்டுக்கு வா தம்பி. தம்பி வேற உன்னை கேட்டுட்டே இருக்கிறான்டா. அவன் சொல்றான், அம்மா அண்ணன் வரையில ட்ரெஸ்ஸு பட்டாசுலாம் வாங்கிட்டு வருவானாமான்னு கேட்குறான்டா. சீக்கிரம் வாயா, கஷ்டமா இருக்கு. எத்தனை வீடியோ போட்டாலும் யாரும் இது நம்ம வீடியோ யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, மீண்டும் தான் நான் போடுறேன். தயவு செய்து சீக்கிரம் வா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு சாமி, என்னால் தாங்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களோட போகிறாங்கடா, என்னால் ரோட்டில் போக கூட முடியலடா மோகா. சீக்கிரம் வா மோகா, தயவு செய்து சீக்கிரம் வா. என்ன உனக்கு, ஏன் நீ வராமல் இருக்க? உன் கூட வந்தவனுங்களாம் வந்துட்டானுங்கள்ல, 5 பேர் வந்துட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. நானும் போலீஸ்கிட்ட போயிட்டேன், கலெக்டர் வரைக்கும் போயிட்டேன், அந்த ஊருக்கும் தேடியும் வந்துட்டேன். ஆனால் நீ என் கைக்கு கிடைக்க மாட்டேங்கிற. நீ எங்கே இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு வழி நீ மூலியமா எனக்கு சொன்னாதான் மோகன் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடியும். மோகா, சாமி கும்பிடு மோகா. கல்லை கண்ட பக்கம்லாம் கையெடுத்து கும்பிடு. முருகா ஐயப்பா, என்னை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட சேரு. என் பெத்தவன் என்னை தவிக்கிறா, என்னை விட்டுட்டு நானும் இங்கே கஷ்டப்படுறேன். இதுலேருந்து நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீ கையெடுத்து கும்பிடு மோகா. மனசார கும்பிடு. ஐயப்பனை முருகனெல்லாம் கும்பிடு மோகா. ஏதாவது ஒரு சாமி நம்மளுக்கு துணை இருக்கும், நம்மளை காப்பாற்றி விடும். தயவு செய்து நான் சொல்கிறது கேளு. நீ கல்லை கண்ட பக்கம்லாம் சாமியை கும்பிடு. ஆஞ்சனையா என்னை காப்பாத்துன்னு சொல்லு. முருகா என்னை காப்பாற்று. ஐயப்பா என்னை காப்பாற்றிட்டு போய் எங்கள் அம்மாட்ட விடுன்னு சொல்லு. நீ கண்டிப்பாக வந்துடுவ மோகா. மோகா நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிற மாதிரி எதுவும் எனக்கு தோணலை மோகா. நீ எங்கே இருக்கேங்கிறது தெரியல. ஆனால் ஏதாவது மாட்டிகிட்டு இருக்கிறியா, யாருன்னா சிக்கிட்டு தெரியல. அப்படி யாருனாலும் உன்னை பிடிச்சி வச்சுருந்தாலும் நான் அவங்களுக்கும் சொல்கிறேன், என் பிள்ளைய விட்டுருங்க. என் பிள்ளை தான் என் வாழ்க்கையை. உங்கள் காலில் கூட விழுகிறேன். நான் கூட உங்களுக்கு அடிமையாக வேலை பார்க்குறேன். என் பிள்ளைய விட்டுருங்க. அவன் வாழ வேண்டிய பையன், அவன் வாழ வேண்டியப்பா. அவனை மட்டும் விட்டுருங்க. யார் வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்கள் காலில் கூட இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் சாக வரைக்கும் நான் உழைச்சி கூட கொடுத்துட்றேன். என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. என் பிள்ளைய நம்பி தான் இருக்கேன். 2 பிள்ளையுமே எனக்கு இருக்கு. உங்களுக்கு புண்ணியமாக போட்டு யாருனால பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட விட்டுருங்க என் பிள்ளைய. எனக்கு என் பிள்ளை வேணும். நான் என் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது பெரிய ரணகமாக இருக்குது எனக்கு. உங்கள் காலெல்லாம் விழுந்து கேட்குறேன், தயவுசெய்து எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். உங்கள் காலில் விழுகிறவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புள்ள ஃபோட்டோவில் தானே நிறைய வந்திருக்கு. நான் மறுபடியும் கூட நான் எல்லாம் போடுறேன் பாருங்கள். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடிங்க. நீங்கள் ஷேர் பண்ண தான் இது நிறைய பக்கம் வெளியிலலாம் போகும். எனக்கு அந்த உதவி பண்ணுங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல நாள் வருது. நான் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து கூட நான் அனாதையாக நிற்கிறேன். நீங்கள் பெத்த பிள்ளைய துவச்சிட்டு நான் நின்றுட்டுருக்கிறேன். எனக்கு என் புள்ள வேணும். நீங்கெல்லாம் உதவி பண்ணுங்க. என் பிள்ளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் போடுறோம். ஃபோன் நம்பர் ஐடியில் நிறைய இருக்கு, மெசேஜ் போட்டதுலலாம். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த உலகத்தில். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அந்த உதவி பண்ணுங்க. என் பையனை பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. இல்லை அவன் எங்கேயாவது தம்பி நீ எங்கேயாவது இருந்தேன்னா வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறான். அம்மா நான் இருக்கம்மா, எதுக்குமா நீ அழுகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான் எனக்கு இது. அப்போ தான் நீங்கள் எல்லாரும் பார்த்து. நான் ஒரிசா போயிட்டு வரல, ஆர்மிக்காரவங்கெல்லாம் பார்த்தாங்க மோகா. உன் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்க மோகா. நீ எங்க இருந்தாலும் எனக்கு வந்துடும் மோகா. நான் அவங்களும் சொன்னாங்க, நீங்க போங்க அவன் வந்துருவான், தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க மோகா. 6 மாசம் ஆச்சு மோகா. பெத்த வேறு தவிக்குதுடா. வாடா மோகா, ப்ளீஸ் மோகா, வந்துரு மோகா. மக்களே நீங்க பாக்குற வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு உதவி பண்ணுங்க மோகா. தம்பி கேட்குறான், எல்லாரும் அண்ணன் தம்பியோடு இருக்காங்க, நான் தனியாக இருக்கணுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்கம்மா. மோகா நீ கண்டிப்பாக வந்துடும் மோகா, ப்ளீஸ் மோகா.
நீங்க வீடியோ பாக்குறவங்களா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. நீங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என் பிள்ளைய பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு இந்த ஒரு உதவி பண்ணுங்க எல்லாரும். எல்லா வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, என் பிள்ளை இல்ல. இத்தனை வருஷத்துல என் பிள்ளை இல்லாத ஒரு இத்தனை வருஷம் தான். எனக்கு கொஞ்சம் எல்லாரும் உதவி பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. அவனைக்காச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 76 390 34 217. நான் திருப்பூர் மாவட்டங்க. என் பேர் வீரலட்சுமி. இன்னொரு பையனும் இருக்கான், பெரிய பையன் தான் மோகன்ராஜ், மிஸ் ஆனவன். சின்ன பையன் சிவபாலாங்கிறவன் என் கூட இருக்கா. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்களாம் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோட தான் இருக்கேன். உங்களால முடியும். நீங்க இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய இருக்கீங்க. நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என் பிள்ளைய எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். உங்க பெத்த தாயா என்னை நினைச்சு எனக்கு இந்த உதவி பண்ணுங்க. காலம் கூட